சில பாசிட்டிவான விஷயத்த நான் அவங்க கூட ஷேர் பண்ணுவேங்க. அவங்க உண்மையாலுமே மனசளவில் இருந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் இன்னமுமே ப்ரௌடாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறது என்னன்னா, நான் நிறைய பாசிட்டிவ் பீப்புள் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேங்க. அது எதனால் அப்படின்னா, அது நான் பாசிட்டிவாக இருந்ததாலையா என்னன்னு தெரியல. நான் நிறைய பாசிட்டிவ் பீப்புள் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அவங்களோட நான் லைஃப் லாங்காக ட்ராவல் பண்ணணும்னு ஆசையும் படுறேன். கண்டிப்பாக ட்ராவலும் பண்ணுவேன். அவங்கள மாதிரி சில பேர் என் லைஃப்பில் இருக்கிறதுனால நான் இன்னமுமே பாசிட்டிவ் பீப்புள்ஸ்னால உங்களுக்கு என்ன பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க உங்களை பற்றி குறை மட்டும்தாங்க சொல்ல முடியும். அவங்களுக்கு உங்களை பற்றி குறை, உங்ககிட்ட இருக்க ஒரு நெகட்டிவ் திங்ஸை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்க நினைப்பாங்களே தவிர, நீங்கள் லைஃப்பை பாசிட்டிவாக மூவ் ஆன் ஆகிறதுக்கோ, இல்லை ஒரு பாசிட்டிவாக உங்கள் லைஃப்பை கொண்டு போகிறதுக்கோ, இல்லை உங்களோட சக்ஸஸ்க்கோ ஒரு பர்சன் கூட அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட இருந்து நீங்கள் வெளியே வர்றது தாங்க உங்களுக்கு நல்லது. அந்த மாதிரி நெகட்டிவ் பீப்புள்ஸால உங்களை குறை மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர, ஒரு பர்சன் கூட உங்களுக்கு பாசிட்டிவாக பார்க்கணுன்ற ஒரு தாட்டே வராது. அந்த மாதிரி இருக்கவங்க கூட நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்களும் நெகட்டிவாக தான் இருப்பீங்க. உங்களுக்கும் நெகட்டிவ் தாட்ஸை மனசில் ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. நீங்களும் அப்புறம் நெகட்டிவாக நிறையா திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரி நெகட்டிவ் பீப்புளோடையோ இல்லை டாக்ஸிக் பீப்புளோடையோ ட்ராவல் பண்ணுறதுனால உங்களுக்கு எதுவுமே நடக்க போகிறது இல்லை. அதனால அதுலேருந்து வெளியே வரத்துக்கு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா லைஃப் லாங்காக உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நீங்கள் செய்ய முடியாது. பாசிட்டிவான விஷயத்த உங்களுக்கு திங்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு கூட கிடைக்காதுங்க. நீங்கள் அதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ண அப்படின்னா மட்டும்தான் எனக்கு அவங்க கூட கண்டினியூ பண்ணணும்னே தோணும். எனக்குன்னு நான் ஒரு 4-5 பேர் வச்சிருந்தாலும் அவங்க ஒரு உண்மையான ஒரு சோலா இருப்பாங்கங்க. அந்த மாதிரி நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பிங்க. அதனால நான் என்னோட சக்ஸஸ் ஆகட்டும், என்னோட ஹாப்பி மூமெண்ட்ஸ் ஆகட்டும், நான் அவங்க கூட ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். அந்த மாதிரி ஷேர் பண்ணால் அவங்களுக்கு இன்னும் எனக்கு பாசிட்டிவாக தாங்க தராங்க. நான் ஃபர்தராக நான் மூவ் ஆன் ஆகி போயிட்டே இருக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் அவங்க தாங்க. ஓகே, பாய்ங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.